அன்பான மார்ஸ் மீடியா நேயர்களே, உங்க அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். செவ்வாய் பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாறுவதைத்தான் நாம செவ்வாய் பெயர்ச்சி அப்படின்னு சொல்றோம். ஜோதிடத்துல செவ்வாய்க்குன்னு ஒரு தனி கெத்து உண்டு. அவரை நவகிரகங்களின் தளபதி அப்படின்னு தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த வேகமும் துடிப்பும் வேற எந்த கிரகத்துக்கிட்டையும் பார்க்க முடியாது. நம்ம உடம்புல ஓடுற ரத்தத்துக்கும் நம்ம மனசுல இருக்கிற தைரியத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதி. ஒருத்தர் வாழ்க்கையில எதையாவது சாதிக்கணும்னா அவருக்குள்ள அந்த வெறி இருக்கணும்ல. அந்த வெறிய தூண்டி விடுற வேலைய செவ்வாய் தான் பார்க்கறாரு. அதனால தான் இந்த பெயர்ச்சி நடக்கும்போது எல்லா ராசிக்காரங்களும் கொஞ்சம் உஷாரா கவனிப்பாங்க. பொதுவா செவ்வாய் ஒரு ராசியில 1.5 மாசம் வரைக்கும் இருப்பாரு. ஆனா சில நேரங்கள்ல அவர் வக்ரமடையும் போது, அதாவது பின்னோக்கி நடக்கிற மாதிரி தோணும்போது, ஒரே ராசியில 4 இல்லனா 5 மாசம் கூட தங்கிடுவாரு. அப்படி அவர் தங்குற காலத்துல தான் உலகத்துல நிறைய அதிரடி மாற்றங்கள் நடக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறப்போ முதல்ல நாம கவனிக்க வேண்டியது நம்ம கோபத்தை தான். செவ்வாய் நெருப்பு தத்துவம் கொண்ட கிரகம். அவர் இடம் மாறும்போது சிலருக்கு அனல் பறக்கிற மாதிரி கோபம் வரும். சின்ன விஷயத்துக்கு கூட சட்டுன்னு டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏன் இப்படி எகிர்றாங்க அப்படின்னு மத்தவங்க யோசிக்கிற அளவுக்கு அந்த எனர்ஜி இருக்கும். அதே மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் செவ்வாய் தான் பொறுப்பு. ஒருத்தர் புதுசா வீடு கட்டணும்னாலும் நிலம் வாங்கணும்னாலும் செவ்வாயோட அருள் கண்டிப்பா வேணும். அவரோட பெயர்ச்சி சாதகமாயிருந்த இழுபறியா இருந்த சொத்து விவகாரங்கள் எல்லாம் டக்குன்னு முடிவுக்கு வரும். கை நழுவி போன நிலம் கூட தேடி வரும். சகோதர சகோதரிகளுக்கு இடையில இருக்கிற உறவையும் செவ்வாய் தான் தீர்மானிக்கிறாரு. ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு அவர் மாறும்போது கூட பிறந்தவங்க கிட்ட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம். இல்லனா தம்பி தங்கச்சிங்களால நமக்கு ஏதோ ஒரு வகையில ஆதாயம் கிடைக்கலாம். இது எல்லாமே செவ்வாய் எந்த வீட்டுக்கு போறாருங்கிறத பொறுத்து தான் இருக்கு. வீரம், விவேகம் இது ரெண்டுமே செவ்வாயோட அடையாளங்கள். இராணுவத்துல இருக்கிறவங்க, போலீஸ் துறையில இருக்கிறவங்க, விளையாட்டு வீரர்கள் இவங்களுக்கெல்லாம் செவ்வாய் பெயர்ச்சி ரொம்ப முக்கியம். அவங்களோட திறமையை வெளிப்படுத்தவும் பதவிகள் கிடைக்கவும் இந்த கிரக மாற்றம் பெரிய அளவுல கை கொடுக்கும். ஆனா செவ்வாய் பெயர்ச்சியில ஒரு சின்ன சிக்கலும் இருக்கு. அவர் ஒரு பாப கிரகம்னு சொல்லப்படுறதால ஒரு சில இடங்கள்ல இருக்கும்போது விபத்துகள் இல்லனா அறுவை சிகிச்சை மாதிரியான விஷயங்களை கொடுக்க வாய்ப்பிருக்கு. அதனால தான் செவ்வாய் பெயர்ச்சி அப்போ வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் நிதானமா இருக்கணும்னு எச்சரிப்பாங்க. இந்த பெயர்ச்சியால 12 ராசிகளுக்கும் ஒரே மாதிரி பலன் கிடைக்காது. ஒருத்தருக்கு ராஜயோகம் கிடைக்கலாம், இன்னொருத்தருக்கு செலவுகள் எகிரலாம். ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம், செவ்வாய் பெயர்ச்சி நடக்கும்போது எந்த ராசிக்காரரா இருந்தாலும் சரி அவங்க வாழ்க்கையில ஒரு வேகம் பிறக்கும். மந்தமா இருந்த காரியங்கள் எல்லாம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். செவ்வாய்க்கு மங்களன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதாவது மங்களமான காரியங்களை செஞ்சு வைக்கிறவர்னு அர்த்தம். அதனால தான் திருமண பொருத்தத்துல செவ்வாய் தோஷம் இருக்கான்னு அவ்வளவு முக்கியமா பார்க்கறாங்க. அவர் பெயர்ச்சி ஆகும்போது திருமண தடையால வருத்தப்படுறவங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க வாய்ப்பிருக்கு. பெயர்ச்சி நடக்கும்போது செவ்வாய் எந்த கிரகத்தோட சேர்றாருங்கிறதும் ரொம்ப முக்கியம். குருவோட சேர்ந்தா அது குருமங்கள யோகம்னு சொல்லுவாங்க. பயங்கரமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இதுவே ராகுவோடவோ இல்ல சனியோடவோ சேர்ந்தா கொஞ்சம் டென்ஷனான சூழல் உருவாகும். இந்த கிரக கூட்டணியை வச்சுதான் உலக அரசியல்ல கூட பெரிய மாற்றங்கள் நடக்கும். நம்ம மனசுல இருக்கிற பயத்தை போக்கி எதையும் எதிர்கொள்ற குனிச்சலை கொடுக்கிறது தான் இந்த பெயர்ச்சியோட உண்மையான நோக்கம். என்னால முடியுமா அப்படின்னு தயங்கி நின்னவங்க கூட செவ்வாய் பலமா ஒரு ராசிக்கு வரும்போது பார்த்துக்கலாம் இறங்கு அப்படின்னு களத்துல குதிப்பாங்க. அந்த தன்னம்பிக்கை தான் செவ்வாய் கொடுக்கிற பரிசு. பெயர்ச்சி பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் செவ்வாயோட கடுமையை குறைக்கவும் அவரோட அருளை முழுசா பெறவும் சில பரிகாரங்கள் சொல்லுவாங்க. குறிப்பா முருகப்பெருவானை கும்பிடுறது செவ்வாய் தோஷத்தை குறைக்கும்னு நம்பிக்கை. ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதி முருகர் தானே. அவருக்கு ஒரு தீபம் ஏத்திட்டு காரியத்துல இறங்குனா எல்லாம் சுபமா முடியும்.
மொத்தத்துல இந்த செவ்வாய் பெயர்ச்சிங்கிறது வெறும் கிரக மாற்றம் மட்டும் கிடையாது. அது நம்ம ரத்த ஓட்டத்துல, நம்ம செயல்பாடுகள்ல ஒரு புது தெம்ப உண்டாக்குற ஒரு எனர்ஜி பூஸ்ட் மாதிரி. இது யார உச்சத்துக்கு கொண்டு போக போகுது, யார கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்ல போகுதுங்கிறது தான் இந்த கிரக மாற்றத்தோட சுவாரஸ்யமே. அதனால செவ்வாய் பெயர்ச்சிய கண்டு பயப்படாம அதை ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு செயல்பட்டா செவ்வாய் பகவான் கண்டிப்பா வெற்றியையும் புகழையும் வாரி வழங்குவாரு. அடுத்த 1.5 மாசம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுங்கிற அந்த பயணத்தோட ஆரம்பம் தான் இந்த செவ்வாய் பெயர்ச்சி. அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பாப்போம். அன்பான கன்னி ராசி நேயர்களே, வணக்கம். எப்பவும் எதையும் பிளான் பண்ணி செய்யற நீங்க இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்க போறீங்க. வர்ற 2026 பிப்ரவரி 23ஆம் தேதி செவ்வாய் பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கன்னி ராசிக்கு செவ்வாய் பகவான் 3 மற்றும் 8ஆம் இடங்களுக்கு அதிபதி, அதாவது தைரிய வீரியஸ்தானம் மற்றும் அஷ்டமஸ்தானத்துக்கு உடையவர். இப்போ அவர் உங்க ராசிக்கு 6ஆம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்துக்கு வர்றாரு. பொதுவாவே ஒரு அசுப கிரகம் 6ஆம் இடத்துக்கு வர்றது ஜோதிட ரீதியா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. 6இல் செவ்வாய் அமர்ந்தால் அள்ளி கொடுப்பார்னு ஒரு பழமொழியே இருக்கு. இதுவரைக்கும் உங்களை முடக்கி போட்டிருந்த பல பிரச்சனைகளுக்கு இப்போ ஒரு எண்டு கார்டு போட போறீங்க. முதல்ல எதிரிகள் விஷயத்த பாப்போம். 6ஆம் இடம்ங்கிறது சத்ருஸ்தானம். அங்க செவ்வாய் வந்து உட்கார்ந்த உடனே உங்க எதிரிகள் எல்லாம் தானா விலகி போவாங்க. உங்களுக்கு எதிரா சதி பண்ணவங்க இப்போ உங்க முன்னாடி வந்து நிக்க கூட பயப்படுவாங்க. பழைய பகையெல்லாம் இப்ப பனி போல உருகிடும். அடுத்ததா ஆரோக்கியம். அஷ்டமத்துக்கு உடைய செவ்வாய் 6இல் மறைவதால் விபரீத ராஜயோகம் செயல்படும். நாள்பட்ட நோய்கள், தீராத வியாதிகளால கஷ்டப்பட்டவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். மருந்துகள் நல்லா வேலை செய்யும். அறுவை சிகிச்சை வரைக்கும் போக வேண்டிய விஷயம் கூட இப்போ சாதாரணமா முடிஞ்சிடும். ஆனா செவ்வாய்ங்கிறது ரத்தத்தை குறிக்கும் கிரகம். அதனால ஹீமோகுளோபின் குறைபாடு இல்லாம பாத்துக்கோங்க. சின்னதா ஏதாவது உடம்புல கட்டி அல்லது கொப்பளம் வரலாம். மத்தபடி பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்ல. உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்கும். பொருளாதார ரீதியா பார்த்தா 6ஆம் இடம்ங்கிறது கடன் ஸ்தானம். செவ்வாய் இங்க வர்றதால பழைய கடன்களை அடைக்கிற வழிகள் பிறக்கும். வராத கடன்கள் வசூலாகும். உங்க சொத்து மேல ஏதாவது லோன் போடணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ அது சுலபமா கிடைக்கும். ஆனா புதுசா கடன் வாங்கும்போது மட்டும் கொஞ்சம் யோசிச்சு வாங்குங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வெற்றிகரமான காலம். வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு இருந்த குடைச்சல்கள் எல்லாம் இப்போ நிக்கும். உங்க திறமைய மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க. புதுசா வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு போட்டித் தேர்வுகளால நல்ல வேலை கிடைக்கும். தொழில் செய்யற கன்னிராசிக்காரர்களுக்கு இது லாபமான நேரம். குறிப்பா லாயர், போலீஸ், ஆர்மி, மெடிக்கல் ஷாப் மற்றும் ஜிம் நடத்துறவங்களுக்கு தொழில்ல பெரிய முன்னேற்றம் இருக்கும். இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்றவங்களுக்கு வருமானம் இரட்டிப்பாகும். 8ஆம் இடத்து அதிபதி 6இல் மறைவதால் எதிர்பாராத பணவரவு சிலருக்கு உண்டு. இன்சூரன்ஸ் பணம் அல்லது கிளைம் ஆக வேண்டிய தொகை இப்போ உங்க கைக்கு வரும். உயில் மூலமா சொத்துக்கள் வந்து சேரவும் வாய்ப்பிருக்கு. திருமண வாழ்க்கையில சில சலசலப்புகள் வந்து போகும். ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது சின்னதா வாக்குவாதம் வரும். குறிப்பா வாழ்க்கை துணையோட சகோதரர்கள் வழியில சில சங்கடங்கள் வரலாம். அமைதியே பேரானந்தம்னு விட்டு கொடுத்து போறது நல்லது. 3ஆம் இடத்து அதிபதியும் இவரே என்பதால் இளைய சகோதரர்களோட உறவுல கொஞ்சம் விரிசல் வரலாம். தம்பி அல்லது தங்கை கிட்ட பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசுங்க. அவங்களுக்கு உங்க உதவி தேவைப்பட்டா செஞ்சு கொடுங்க. அதுவே பெரிய பரிகாரம். வீடு, மனை வாங்குறதுல இருந்த தடைகள் நீங்கும். லேண்ட் சம்பந்தப்பட்ட வழக்குகள் கோர்ட்ல இருந்தா அது உங்களுக்கு சாதகமா தீர்ப்பாகும். பூமி லாபம் உண்டாகும். புதுசா வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். வண்டி வாகனத்துல போகும்போது வேகம் வேணாம். செவ்வாய் 6இல் இருப்பதால் சின்னதா டயர் பஞ்சர் ஆகிறது அல்லது மைனர் ரிப்பேர் வரலாம். வண்டியை சர்வீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு இது ஒரு சவாலான ஆனா வெற்றிகரமான காலம். படிப்புல ஒரு வேகம் வரும். குறிப்பா கணக்கு மற்றும் அறிவியல் பாடங்கள்ல நல்ல மார்க் வாங்குவீங்க. கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகிற யோகம் உண்டு. பெண்களுக்கு இந்த பெயர்ச்சி ஒரு தைரியத்தை கொடுக்கும். வீட்டை நிர்வகிக்கிற பொறுப்புகள் கூடும். சுயதொழில் தொடங்குற ஆர்வம் வரும். ஆனா முதுகுவலி அல்லது இடுப்பு வலி வரலாம். ஓய்வெடுத்துக்கிறது முக்கியம். செவ்வாய் 6ஆம் இடத்திலிருந்து 9, 12, 1 இடங்களை பார்க்கிறார். 9ஐ பார்ப்பதால் தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்த சிக்கல் தீரும். 12ஐ பார்ப்பதால் சுப செலவுகள் வரும். 1ஐ பார்ப்பதால் உங்க குணத்துல ஒரு முரட்டுத்தனம் தெரியலாம். அதை மட்டும் மாத்திக்கோங்க.
ஆன்மீகத்துல பெரிய நாட்டம் இல்லைனாலும் கடமைக்காக கோயிலுக்கு போவீங்க. ஆனா இந்த நேரத்துல நீங்க செய்யற தான தர்மங்கள் உங்க கர்ம வினைகளை குறைக்கும். விவசாயிகளுக்கு இது அமோகமான காலம். போர் போடுறது அல்லது வாய்க்கால் வெட்டுறது போன்ற காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும். விளைச்சல் நல்ல விலைக்கு போகும். வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்றவங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி விசா கிடைக்கிறதுல சில இழுப்பறைகளை தரும். ஆனா விடாமுயற்சி பண்ணா சக்சஸ் ஆகும். இப்போ நட்சத்திர வாரியா சின்னதா ஒரு பார்வை. உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்துல உயர்வு உண்டு, கௌரவம் கூடும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு இருக்கும். ஆனா மனசுல ஒரு குழப்பம் வந்து போகும். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தைரியம் கூடும். புது முயற்சிகள்ல வெற்றி அடைவீங்க. மொத்தத்துல இந்த செவ்வாய் பயிற்சி கன்னிராசிக்கு வெற்றி மேல் வெற்றியை கொடுக்க போகுது. எதிர்ப்புகளை முறியடிச்சு முன்னுக்கு வருவீங்க. இப்ப பரிகாரங்கள். கன்னிராசிக்கு அதிபதி புதன். அதனால நீங்க மகாவிஷ்ணுவை வழிபடுறது ரொம்ப நல்லது. விஷ்ணு சகஸ்ரநாமம் கேளுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் வாராகி அம்மனை வழிபாடு செய்யுங்க. உங்க எதிரிகள் தொல்லை நீங்கி மன தைரியம் கூடும். செவ்வரளி பூவால அர்ச்சனை பண்ணுங்க. ஏழை மாணவர்களுக்கு கல்விக்கு உதவுங்க. பேனா, பென்சில் அல்லது நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுங்க. இது புதனுக்கும் செவ்வாய்க்கும் பிடித்த பரிகாரம். சகோதரர்களிடம் அன்பா இருங்க. தம்பிகளுக்கு ஏதாவது கஷ்டம்னா முன்னாடி போய் நில்லுங்க. முடிஞ்சா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு துவரை சேர்த்த உணவை ஏழைகளுக்கு தானமா கொடுங்க. நேரம் கிடைக்கும்போது வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வாங்க. அங்க இருக்கிற முத்துக்குமார சுவாமியை தரிசனம் செஞ்சா காரிய தடைகள் எல்லாம் நீங்கும். நல்லதே நடக்கும். தன்னம்பிக்கையோட முன்னேறுங்க கன்னிராசி நேயர்களே. இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.